5 வருடம் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தவர் இடியும் தருவாயில் உள்ள குடிசையில் வாழ்ந்து வருகிறார். பணம் வாங்காமல் ஊராட்சி மன்ற தலைவராக உதவி செய்வதற்கு தனக்கு வீடு கட்ட யாராவது உதவி செய்வார்களா என எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் தர்மலிங்கம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அரியலூர் மாவட்டத்தில் உள்ள 201 ஊராட்சிகளில் கடுகூர் ஊராட்சியும் ஒன்றாகும். 7 கிராமங்களை உள்ளடக்கிய இந்த ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவராக தர்மலிங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஊராட்சி மன்ற தலைவராக தேர்வு செய்யப்படுவதற்கு முன்னால் அவர் குடியிருந்த சேதமடைந்திருந்த குடிசை வீட்டிலேயே தற்போதும் குடியிருந்து வருகிறார். குடிசை வீட்டை சுற்றி 2-3 இடங்களில் சுவர் இடிந்து விழுந்திருந்த நிலையில் இருக்கிறது. எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் உள்ள குடிசை வீட்டில் தனது மகன் மற்றும் மனைவியுடன் குடியிருந்து வரும் தர்மலிங்கம் மழை காலங்களில் வீடு இடிந்து விழுந்து விடுமோ என்ற அச்சத்தில் உறங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். மழை இடி இடிக்கும் போது உங்களோட மனநிலை எப்படி இருக்கும் சார்? எந்த நிமிஷம் என்ன நடக்குமோ, நைட்டு கூட அவ்வளோ மழை பெஞ்சு தண்ணிலாம் உள்ள வந்துச்சு சார். எல்லாமே அந்த நிலை அப்படியே ஒரு நேரம் பிடிச்சி உட்காந்துருப்பேன். என்ன நடக்குமோன்னு சொல்லி நைட்லாம் அவ்வளோ இடி விழுந்தெல்லாம் அப்படியே மலைச்சு போகணும். வீடு கிட்டத்தட்ட 80-90 வீட்டு மேலே வீடு கொடுத்துருக்கோம். யாரும் கைவிட்டு பெறல, நிதியை பெற்று கொடுத்தோம். என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுருக்கோம். நாங்கள் அதை தவறான பாதைக்கு எதுவும் போக நான் விரும்பலை. வீடு கலெக்டர் வீடு கட்ட நீங்கள் பீரியட் முடிஞ்சு வாங்க தரேன்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி பேசி மட்டம் போடுற அளவுக்கு 2-3 லட்ச ரூபா காசு கையில் இல்லாததான் வீடு கட்டாத கிடக்கு. யாராச்சும் உதவி பண்ணாங்கன்னா சார், கொஞ்சம் வீடு கட்டுறது கொஞ்சம் சின்ன உதவி, பெரிய உதவியெல்லாம் எதிர்பார்க்கல சார். நான் இது கொஞ்சமாக உதவி பண்ணி இந்த பேசி மட்டம் போட்டோன்னா அப்புறம் கவர்மெண்ட்டில் ஒரு வீடு வாங்கிக்குவேன். இடிந்து விழும் நிலையில் உள்ள இந்த வீட்டில் வேறு வழி இல்லாமல் பயந்து கொண்டே வாழ்ந்து வருவதாக வேதனை தெரிவித்துள்ளார் தர்மலிங்கத்தின் மனைவி செல்வமணி. மழை பெஞ்சாலாம் சார் இருக்க முடியாது சார். பாம்பு கூட வீட்டுக்கு வருது. மழை பெஞ்சா இருக்காது. நேரத்தில் இடி வீழ்ந்து வீட்டில் வீகிற மாதிரி இடி வீழ்ந்து சார். தண்ணியே வீட்டுக்கு வருது. தலைவராக இருந்தும் நம்ம இந்த நிலைமையில இருக்கிறோமே அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கா? மக்களுக்கு வந்த நிதியை யாருக்கும் பாகுபாடு இல்லாத 7 ஊருக்கும் எல்லாமே செஞ்சாங்க. எந்த குறையும் இல்லை. அதனால நம்மளுக்கு சம்பாதிக்காட்டியும் பரவாயில்ல, வேண்டாம், அவங்களுக்கு மக்களுக்கு செய்யட்டும். கலைஞர் வீடு கட்டும் திட்டத்தில் ஊராட்சி சார்பில் தங்களுக்கு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வீடு ஒதுக்கீடு செய்து கொடுத்தார். அதற்கு எதையும் எதிர்பார்க்காமல் கையெழுத்திட்டது எங்களால் மறக்க முடியாதது என தெரிவித்திருக்கும் காளியம்மாள், தங்களுக்கு வீடு ஒதுக்கி கொடுத்தவருக்கு தங்க ஒரு வீடு இல்லை, அவருக்கு தேவையான உதவிகளை செய்து தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். நாங்க தலையரி குடிக்காட்டுல நாங்க எங்க தலைவருக்கு வீடு கேட்டோம். வீடு வாங்கி கொடுத்தாருங்க. அவருக்காக ஏதோ நீங்க ஒரு உதவி செய்யணுங்க. அவர் ஒரு தார்பாய் விட்டு ஒரு கூரை வீட்டில தான் இருக்காரு. நேர்மையாக செயல்பட்ட தங்கள் தலைவருக்கு தங்க ஒரு வீடு இல்லை என வேதனை தெரிவித்திருக்கும் ரங்கநாதன் விரைவில் அவருக்கு வீடு கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். எங்க ஊர் தலைவர் வீடு வாங்கி கொடுத்தாரு. யார்கிட்டையும் 10 பைசா கூட காசு வாங்க கிடையாது. அவர் நிலைமை கொஞ்சம் மோசமா இருக்கு. கவர்மெண்ட்ல பார்த்து கொஞ்சம் உதவி செய்யணுங்க. பெருமளவில் கமிஷனாக கிடைக்கும் வருவாய் மற்றும் தனிநபர்களுக்கு அரசின் வீடு கட்டும் திட்டம், வீட்டுக்கு வீடு குடிநீர் பைப்லைன் வழங்கும் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலம் தனிநபரிடம் இருந்து கிடைக்கும் வருமானம் அனைத்தையும் வேண்டாம் என சொல்லி பணம் வாங்காமல் அனைத்தையும் செய்து கொடுத்து வாழ்ந்திருக்கிறார் தர்மலிங்கம். எனக்கு வாக்களித்த மக்களுக்கு நானும் எதையும் எதிர்பார்க்காமல் செய்தேன் என கண்ணியத்தோடு நேர்மையோடு வாழ்ந்து ஊழலற்ற உன்னதன் தர்மலிங்கம் அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் முன் உதாரணமாக திகழ்கிறார். சத்தியம் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் ராம்குமாருடன் சத்தியம் செய்தி குழு.